குழந்தைக்கு யூஸ் பண்ணுற சோப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதை வாங்குறது? மார்க்கெட்டில் நிறைய சோப் இருந்தது. நானும் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கினேன். நான் யூஸ் பண்ண ரிவ்யூ சொல்கிறேன். ஹிமாலயா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்குமே வருது. கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் வந்து நுரையும் வரலை, ப்ளஸ் வந்து ஸ்மெல்லும் ரொம்ப சப்டிலாக தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக ஒரு கிளென்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 75 அந்த மாதிரி இருக்கும். 75 கிராம் வந்து 68 ருபீஸ். எஸ், பட் நான் ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். இது வந்து அந்தளவுக்கு வந்து 100% வந்து ஒரு நல்லா ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து டேஃபின்றது யூஸ் பண்ணேன். டேஃபி வந்து இது வந்து ஆலிவ் பட்டர் ப்ளஸ் ஷியா பட்டர் இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தது. இது வந்து செம்ம சீக்கிரமாக வந்து தீர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 வீக் போட்டாலே நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. ஆனால் இது வந்து நல்லா கொஞ்சம் ரிசல்ட் அந்த சாஃப்டாக ஸ்கின் ஆகுற மாதிரி எனக்கு பாப்பாவுக்கு ஃபீல் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து 199 ஆன்லைனில் ஒரு 170 அந்த மாதிரி நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஓகே தான், ஒரு 75% இது வந்து ஓகே தான், நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து டெடி பார்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட டப்பா வந்து எங்கிட்ட இல்லை. இப்போ நான் கரண்ட்டாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே ஒரு 200 சம்திங். பட் ஆன்லைனில் நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். செம்மையாக இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து இந்த டெடி பார் யூஸ் பண்ணி ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் தான் நான் அதை வாங்கி பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல குழந்தையோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும், ஒரு ஸ்கின் டோன் கூட ஒரு ஷேடு வந்து மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு வந்து டெடி பார் சோப்பு தான். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன யூஸ் பண்ணீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.